கட்சி ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்தே விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, பாஜக நம்மளுடைய கொள்கை எதிரி. கொள்கை எதிரியை பத்தி ஏன் அவ்வளவு ஒரு உத்வேகமான ஒரு தாக்கமான ஒரு கருத்துக்களை பொதுவெளியில வைக்க மாட்டாருங்கிற ஒரு இது தாக்கமே கிடையாது. என்ன அப்படின்னா இது வந்து நம்ம என்ன நீங்க பாக்கணும்னா, இங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கு பாத்தீங்களா, இந்த திமுகவுக்கு கடந்த ஆண்டுகளுடைய தேர்தல்கள் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த திமுக ஜெயிச்சதற்கான காரணம் என்ன அப்படின்னா, திட்டமிட்ட இந்த பாஜகவுடைய எதிர்ப்பு. தொடர்ந்து பாஜகவை வந்து நாங்க தான் தமிழ்நாட்டில் வர விடாம தடுக்கிறோம், பாஜக நாங்க இல்லைன்னா தமிழ்நாட்டையே வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க, நாங்க இல்லைன்னா பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்றிடும், அங்கங்க தாமரை முளைச்சி வெளில தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு மக்களை ஏமாற்றி இந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை வைத்து திமுக இந்த வாக்கு வங்கியை வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்ததுக்கு பிறகுதான், நீங்க தமிழ்நாடு அரசியல்லே வந்து பாத்தீங்கன்னா, நாம வந்ததற்கு பிறகுதான், நம்முடைய தலைவர் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் திமுக எங்களுடைய அரசியல் எதிரி, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்குது, ஒரு அதிகார கூட்டணி இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஒன்றுவதற்கு திமுக தான் உண்மையிலேயே மறைமுகமாக வேலை செய்து, திமுகவுடைய ஓனரே பாஜக தான் சொல்லி அம்பலப்படுத்துறது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான். அப்போ அதற்கு பிறகாக தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் பாஜகவை எதிர்க்கல, தமிழக வெற்றி கழகம் தீவிரமாக பாஜகவை எதிர்க்கல அப்படின்னு கதை சொல்லி இந்த ஒரு திட்டமிட்ட பரப்புரையை திமுக தொடர்ந்து தன்னுடைய கட்சியினரை வைத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே நீங்க ஒரு கட்சியை வந்து எடுத்துக்காட்டுங்க, மத பிளவுவாத சக்தியான பாஜகவோடு ஒரு காலமும் கூட்டணி கிடையாதுன்னு வாயில சொல்லல, தீர்மானமாவே நிறைவேற்றின ஒரு கட்சி நீங்க காட்டுங்க.